இன்றைக்கு 7/7/2026 அன்று இன்றைய தினம் காவிரி டெல்டா பாசனதார முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக மயிலாடுதுறையில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விவசாயிகள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அது தேர்ந்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் இன்றைய தினம் ஒரு நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு முழக்கங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த முழக்கம் என்பது தமிழகத்தை இன்றைய தினம் ஆண்டு கொண்டிருக்கின்ற ஜோசப் விஜய் அவர்களுக்கு செவிகளில் வீழ்ந்து கொண்டிருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் விவசாயிகள் அதை செய்யுங்க இதை செய்யுங்க நாங்க கேட்கல, நீங்க தான் அறிவிச்சீங்க. நாங்கள் வெற்றி பெற்றால் விவசாயிகளுடைய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்வோம் என்று நீங்கள் தான் அறிவித்தீர்கள். ஒவ்வொரு அரசாங்கமும் அறிவிக்கின்ற பொழுது ஆட்சி கட்டிலே ஏறுகின்ற அந்த அரசாங்கம் அந்த கட்சி முதல் கையெழுத்து விவசாயிகளுடைய கடன்கள் தான் தள்ளுபடி ஆகும், தள்ளுபடி செய்து கையெழுத்து போடுவாங்க. இதற்கு முன்பு இருந்த திமுக அதிமுக அனைத்து முதலமைச்சர்களும் இதனைத்தான் செய்தார்கள். நீங்க அறிவிச்சீங்க, நீங்க செய்வீங்கன்னு எதிர்பார்த்தோம், செய்யவே இல்லை. செய்யலன்னாலும் பரவாயில்ல, விவசாயிகளை கூறாக்கி பலவீனப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதனை கண்டித்துதான் இன்னைக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை மயிலாடுதுறையில நடத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மேகதாதான பிரச்சனை டெல்லி பிரதிநிதியாக அனுப்பியிருக்கீங்களே, அது யார்? அது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை தான் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக அறிவிக்க வேண்டும். அப்பதான் தமிழகத்தினுடைய உணர்வு, தமிழக விவசாயிகளுடைய உணர்வு மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்படும். இங்க உள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை நியமித்திருந்தால் டெல்லியிடம் மத்திய அரசாங்கத்திடம் நம்மளுடைய கோரிக்கைகளா வைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனா யாரோ ஒரு தமிழகத்தை அல்லாத ஒரு நபரை நியமித்திருப்பது என்பது வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு மேகதாதுவான பிரச்சனை, பல பிரச்சனை இருக்கு. மத்திய அரசாங்கத்திலிருந்து பெறக்கூடிய பல பிரச்சனைகள்ல மேகதாதுவான பிரச்சனை. அந்த மேகதாதுவான பிரச்சனையை மத்திய அரசாங்கத்தின் செவிகளில் எடுத்து சொல்ல வேண்டுமானால் இங்க உள்ள தமிழக பிரதிநிதியை நியமித்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீங்க நியமித்திருக்கின்ற அந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி சொல்லுவார் என்பதை எங்களுக்கு நிச்சயமாக சந்தேகமாக இருக்கிறது. சொல்ல மாட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல மின்சாரம், மும்மணி மின்சாரம் எங்க பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி கிராமத்துல தான் நடக்கும். இன்னைக்கு நகரம் முழுவதுமே ஒரு நாளைக்கு 100 முறை மின்சாரம் என்பது தடைபட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மும்மணி மின்சாரம் லோ வோல்டேஜா இருக்கு. இதனால என்ன பிரச்சனைனாக்கா, லோ வோல்டேஜ் ரிவர்ஸ்ல ஓடுது. மோட்டார் பம்பு செட்டுலாம் ரிவர்ஸ்ல ஓடுது. ரிவர்ஸ்ல ஓடுனா என்ன ஆகும்? காயல் புகஞ்சு போகும். அது மிகப்பெரிய அடியாக இருந்து கொண்டிருக்கிறது. தொகுப்பு திட்டம், குறுவை தொகுப்பு திட்டம், இதுக்கு முன்னாடி உள்ள அரசாங்கம்லாம் அறிவிச்சதுல அவங்க ஃபாலோ பண்ணி நீங்க அறிவிக்கணும்ல. அது என்ன ரேஷன் கார்டு ஒண்ணு கேட்கறது, அது என்ன ஆதார் கார்டு ஒண்ணு கேட்கறது. ஒரு கார்டுக்கு 1 ஏக்கர் தான் 2 ஏக்கர் தான் எப்படி நிர்ணயம் பண்றது? விவசாயம் செய்யக்கூடிய 10 ஏக்கர் விவசாயம் செய்யணும்னா 2 ஏக்கர் தான் நெல் விவசாயம் பண்றானா, பாக்கி எல்லாம் கஞ்சா மீன் சாகுபடி பண்றானா? இது என்ன ரொம்ப கேலி கூத்தாக இருக்கிறது. அதனால தயவு செய்து அதையும் மாற்றி அமைச்சு விவசாயிகள் பதிவு பெற்ற விவசாயிகள் பதிவு பெறுவதற்கு எவ்வளவு விவசாயிகள் கஷ்டப்படுறான்னு எல்லாருக்கும் தெரியும். விவசாயிகள் எங்கெங்க போய் நிக்கிறான் அந்த பதிவு பண்றதுக்கு அப்படின்னு தெரியும். பதிவு பண்றதுக்கு அதே மாதிரி கூட்டுறவு சங்க கடனை தள்ளுபடி பண்றதற்கு, கூட்டுறவு கடன்கள் வாங்குவதற்கு எந்தெந்த அதிகாரிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. அதனால இப்படிப்பட்ட பிரச்சனை. அதே போல பயிர் காப்பீடு 7 to 10 வருஷமா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கலெக்டர் ஆஃபீஸ்லயும் நிர்வாகம் நடக்குதோ இல்லையோ, இந்த போராட்டம் என்பது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. பயிர் காப்பீடு, பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு இருக்கும். அதை மாற்றி அமைச்சு தமிழக அரசு நீங்களே எடுத்து இங்க நடத்தினாக்கா அதுக்கு சிறப்பா இருக்கும். அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை கோயில் நிலங்கள் அதிகம். இதுக்கு முன்னாடி அரசாங்கம்லாம் கோயில் நிலத்தெல்லாம் பார்க்கல,
விவசாய சாகுபடி பண்ணிட்டானா எந்த நிலமா இருந்தாலும் பரவாயில்ல, கோயில் நிலமா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது தேவஸ்தான நிலமா இருந்தாலும் பரவாயில்ல, அவர்களுக்கு இழப்பீடு தந்தது பதிவு செஞ்சுக்கிட்டு இழப்பீடு தந்தாங்க. அதே நிலைமைய நீங்களும் உருவாக்கணும். அதே போல பதிவு பெற்ற விவசாயிகளுக்கு இன்னும் வர வேண்டிய மின்சார இணைப்பு, பம்பு செட்டு இணைப்பு இன்னும் கிடைக்க வேண்டியது இருக்கு. ஒரு 200-300 பேர்களுக்கு நம்மளுடைய மாவட்டத்திலே கிடைக்க வேண்டிய விவசாயிகளுக்கு பம்பு செட்டு மின்சார இணைப்பு கிடைக்க வேண்டியது இருக்கு. அதையும் நீங்க செவனே செஞ்சா இந்த மேட்டூர் அணை தண்ணி மட்டும் இல்ல, நாங்களே எதுவும் எதிர்பார்க்க மாட்டோம். கரண்ட் இருந்துனாக்கா நல்ல சாகுபடி செஞ்சு